ஆகாயம் மத்தியிலே மணவாட்டி கல்யாணம், மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தமா, சபைகளில் சந்தோஷமா, மகராஜன் இயேசு வரப்போகிறார். ஆகாயம் மத்தியிலே இப்போது நான் படும் பாடு எப்போதுமே இருக்க போவதில்லை. கண்ணீரில்லா சீயோனிலே காலகாலம் வாழப்போகிறேன். புது நாமத்தை எனக்கு சூட்டுவார், புது ராஜ்யம் காட்டுவார். ஆகாயம் மத்தியிலே மணவாட்டி கல்யாணம், மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தமா, சபைகளில் சந்தோஷமா, மகராஜன் இயேசு வரப்போகிறார். ஆகாயம் மத்தியிலே மணவாட்டினார் மணவாளனை சந்திக்கவே வாழ்கிறேன். புத்தியுள்ள கன்னிகைய அவர் முகத்தையே பார்க்கிறேன். விடிவெள்ளியாய் வரப்போகிறார், எதிர்பார்க்கிறேன் ஆவலாய் நான் இங்கே. ஆகாயம் மத்தியிலே மணவாட்டி கல்யாணம், மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தமா, சபைகளில் சந்தோஷமா, மகராஜன் இயேசு வரப்போகிறார். ஆகாயம் மத்தியிலே victory in Jesus' name, victory in Jesus' name, victory in Jesus' name, victory in Jesus' name. Praise the Lord, 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 praise the Lord. Victory in the Lamb of God, victory in the Lamb of God, victory in the Lamb of God, victory in Jesus' name. இப்பொழுது நாம் தேவனை
ஆராதிக்க போகிறோம். Now we are going to worship our living God. ஆராதனைக்கு முன்பு நாம் சுத்திகரிக்க வேண்டும் என்பதுதான் முறை. It is that we have to cleanse ourselves before we start to worship our Lord. இப்பொழுது இந்த ஆலயத்தில் இருப்பவர்களும் யூடியூப் முன்னாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். We desire that the people in the church and also the ones looking through YouTube and television, can you please cleanse yourselves right now? எபிரேயர் 9:14 படி நாம் நம்மை நம் பாவங்களை குற்றங்களை சுத்திகரித்துக் கொள்ளலாமா? As said in Hebrews 9:14, we have to confess our sins and sanctify ourselves before our Lord. உங்களை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுத்து உங்கள் மனசாட்சியிலே செத்த கிரியைகள் இருந்தால் அதை எப்பொழுது அறிக்கை செய்து ஆண்டவரிடம் தேவனிடம் மன்னிப்பு கேட்கலாமா? If you think that you have done any deeds against the Lord in your conscience, can you please confess it? உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. Your conscience very well know all your faults and iniquities. நாம் அடிக்கடி இந்த சுத்திகரிப்பை தினசரி செய்ய வேண்டும். It is very important that we cleanse ourselves each and every day. விடியற் காலையில ஆராதிக்கும் பொழுதும் செய்யணும். Early morning when you worship the Lord, you have to do this. நேரம் வரும்போதெல்லாம் கான்ஷியஸ்ல தவறு வருகிற மாதிரி இருக்கும்போதெல்லாம் உடனே சுத்திகரிக்கணும். Whenever you feel in your conscience that you have sinned, you have to repent and confess yourselves. ராத்திரி நாம் தூங்குவதற்கு முன்பும் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். Even when you go to bed, you need to cleanse yourselves. எந்த நேரத்திலும் நாம சுத்திகரித்துக் கொண்டே இருந்தால் மாத்திரம்தான் Each and every second you need to cleanse yourselves. தேவனோடு நாம் ஐக்கியப்பட முடியும். Only then you can unite with our Lord. எனவே இப்பொழுது நாம் நம்முடைய சின்ன தவறோ பெரிய தவறோ அறிக்கை செய்து நாம் கர்த்தரிடம் சுத்திகரித்துக் கொள்ளலாம். Even now, whatever it is, big or small your sins are, please sanctify yourselves and submit yourselves before our Lord. ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்கள் தவறுகளை உங்கள் குற்றங்களை சுத்திகரிங்க. Can you please confess and sanctify yourselves before our living God? வீட்டில் எப்படி நடந்துக்கினீங்க? You know how you behaved at your home? எப்படி மனைவியோடு நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க? You know how you behaved with your wife? வேலை ஸ்தலத்துல நீங்க வேதத்தின்படி நடந்தீங்களா? Did you work according to the Bible in your workplace? ஊழியத்துல கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்க ஊழியம் செய்றீங்களா? Did you do the ministry as God said in your ministries? எங்கெங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிங்க. Wherever you have done mistake, whatever it is, you need to find it out. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். Holy Spirit of God will help you. கர்த்தருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறது. God's holy blood is ready to forgive all your sins. நம்ம கொஞ்ச நேரம் சுத்திகரிக்கலாமா? Shall we all sanctify ourselves for a while? ஒரு நிமிஷம் உங்களை ஒப்புக்கொடுத்து இருந்த இடத்திலே நீங்கள் சுத்திகரிக்கலாமா? Just for a minute, can you all confess your sins and sanctify yourselves before our Lord? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who conceals his transgressions will not prosper. பாவம் மன்னிக்கப்படாமல் நம் ஜெபங்கள் கேட்கப்படாது. Until our sins are forgiven, our prayers will never be answered. பாவத்தோடு நாம் பிதாவோடு கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட முடியாது. We can never fellowship with the Lord with our sins inside. ஒப்பு கொடுக்கலாமா? Can we all submit ourselves? ஒப்பு கொடுங்க. Please do confess everything. நானும் இப்பொழுது எனக்காக நான் சுத்திகரிக்கிறேன். Even now I'm going to sanctify myself. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Living God, please do sanctify me. தேவனே என் தவறுகள் குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. Forgive all my iniquities and transgressions, O Lord. என்னை தயவு செய்து பரிசுத்தப்படுத்துங்க. Please do make me holy, cleanse me, Lord. உமக்காக நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. Help me to live for you, O Father God. பிரசங்கம் பண்ணுகிறதுனால நான் பரிசுத்தவான் அல்ல. I can never be holy because I preach your word. நான் உம்முடைய வசனத்தின்படி வாழ்ந்தாதான் பரிசுத்தவான். Only when I live according to your word will I be holy, O Lord. இதோ உம்முடைய பரிசுத்த அலங்காரத்தை நான் அணிந்து கொள்ள வருகிறேன். I have come here to put on the beauty of your holiness, O Father எனக்கு God. உதவி செய்யுங்க ஆண்டவரே. Please do help me, Lord. இப்பொழுது நாம் சுத்திகரித்துக் கொண்டோம். Now we have sanctified ourselves. ரோமர் 6:13 வசனத்தின்படி As in Romans 6:13, நம்முடைய அவயவங்களை எல்லாம் நாம் ஒப்பு கொடுக்கலாம். we need to give all the parts of our body to our Lord to be cleansed. ஒரே வார்த்தை தான் இப்படி சொல்லலாம். Just one word you can say like this. தேவனே என் அவயவங்களை எல்லாம் உமக்கு நான் நீதிக்குரிய ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கிறேன்.
Oh my God, I submit all the parts of my body to be the instrument of your righteousness, O Lord. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Can you please say this now? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்க. Can you please say from wherever you are? உண்மையிலே நீங்க சொல்லியிருந்தால் If you have really told this, உங்கள் அவயவங்களை எல்லாம் ஆவியானவர் பாதுகாத்து நடத்துவார். definitely the Lord God will take care of all the parts of your body and use it for his glory. இப்பொழுது நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட போறோம். Even now we are going to call our Father Abba Father. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் Romans 8:15 says like this. நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். If you go through this you will very well know. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடணும். You need to call him Abba Father. அதற்காக தான் நாம் மீண்டும் பிறந்திருக்கிறோம். That is why we have born again. ஆவியிலே நாம் பிறந்ததனால தான் நாம் அப்பாவுக்கு பிள்ளைகள். We are the sons of God because we have reborn in our spirit. கர்த்தருக்குள்ள இருக்கிற அதே ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறது. The spirit that was inside our Lord is the same right now inside us. அப்பா என்று கிறிஸ்து இயேசுவானவர் கூப்பிடுறது போல As how Jesus called his father as Abba Father, நாமும் கூப்பிட வேணும். The same way even we need to call him like that. ஸ்தோத்திரம் பண்றதல்ல, Just not praising him, ஜெபம் பண்றதல்ல, just not praying to him. கூப்பிடணும். We need to call upon his name. ஒரு நிமிஷத்துல கூப்பிடலாமா? Can we all call upon him right now? அப்பா Abba பிதாவே, Father, அப்பா Abba பிதாவே, Father. I love you. நான் உன்னை நேசிக்கிறேன் அப்பா. அப்பா அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. please help me, your Father. அப்பா Abba, உம்முடைய குமாரனின் சாயலாய் மாற்றும். change me into Christ-like, oh Father. அப்பா Abba, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. help me, Father. அப்பா Abba, எனக்கு உதவி செய்யுங்க. help me, Father God. உங்க சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க. I need to fulfill all your will, oh Father Lord. என்னோட கூட இருங்கப்பா. Be with me, oh Father. கூப்பிடுங்க. Can you all call upon him? கூப்பிட்டு பாருங்க. Can you just call upon him? தனி ஜெபத்துல கூப்பிட்டு பாருங்க. Call upon him in your personal prayers. அவர் ஓடி வந்து உங்கள் மேல் இறங்கி அபிஷேகம் பண்ணுவதை நீங்கள் அனுபவிக்க He முடியும். will definitely respond to you, come upon you and fill you with his spirit. நான் அடிக்கடி இப்படி கூப்பிடுறேன். I call him like this often. அப்பா எனக்கு உதவி செய்றார். God is helping me so much. நீங்க கூப்பிட்டு பாருங்க. Can you all please call upon him? அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த அனுபவம். Only then you will experience it. இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் பேரை சொல்லி கூப்பிடலாமா? Can we call upon Jesus Christ the Lord right now? இயேசுவே, Jesus, இயேசுவே, Jesus Christ. எனக்காக இந்த உலகத்துல வந்து அடி வாங்கினவரே, you came to this world and died for me, Lord. எனக்காக ரத்தத்தை சிந்தின என் சிநேகிதரே, My beloved friend, you shed all your blood for இந்த me. இடத்துக்கு வாங்க. Come right now, O Lord. எனக்காக பரிந்து பேசுங்க. Please do talk in favor of me, O Father. நான் இந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறேன். I have come here to preach the gospel to your people, O Lord. எனக்கு தெரியாது. I don't know. என்ன நீங்க தானே கொண்டு வந்தீங்க. You brought me here, Father. நீங்க என்ன மறைச்சு பேசுங்க. Hide me and speak through me, O Lord. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடலாமா? Can we call upon the Holy Spirit of God? பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit of God, இயேசுவோடு கூடவே இருந்தவரே, you were with Jesus Christ the whole time, O Lord. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அற்புதம் செய்தவரே, Wherever he went, you made wonders, O Father God. பூமியில் அவர் இருக்கும்போது அவரை மகிமைப்படுத்தினவரே, When he was on the earth, you glorified him, O Father. எங்களோட வாங்கப்பா. Come with us too, O Lord, Father. இதோ இந்த தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஜனங்களை சந்திங்கப்பா. Please do meet each and everyone who are watching through the television right now, O Holy இந்த Spirit. தொலைக்காட்சியிலே காண்கிற உம்முடைய ஜனங்களை ஆவியினால நிரப்புங்க. Fill each and everyone watching through this television with your spirit, Lord. அவர்கள் மேல் பிரசன்னமாய் இறங்கி தங்குங்க. Let your presence come upon them, O Father God. அவர்களை வழி நடத்த வாங்க. Please come to lead them, O Holy Spirit. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாங்க. Please do teach us, O Father. இப்போ நாங்க ஆராதிக்க போறோம். We are going to worship you right now. எங்களுக்கு ஆராதிக்க உதவி செய்யுங்க. Please help us to worship you, O Lord. நம்ம எல்லாம் ஆராதிக்கலாமா? Can we all worship the Lord together? நம்ம அப்பாவை ஆராதிக்கலாமா? Can we worship our Father? நம்முடைய சிநேகிதரை ஆராதிக்கலாம். Can we worship our friend? சிலுவையிலே ரத்தம் சிந்தின
நம் சிநேகிதரை ஆராதிக்கலாமா? Our friend who spent all his blood for us, who shed his blood for us on the cross, shall we worship him? ஆராதனை என்பது பாட்டு பாடுறதில்லை. Worship is just not singing. ஆராதனை என்பது அவருடைய அன்பை நினைத்து வாழ்வது. Worship is living, thinking of his love. அந்த அனுபவத்தில் வாங்க. Please do come into that experience. சபையே, அதுதான் ஆராதனை. Church of God, that is the true worship. நம்ம பாடி துதித்து ஆராதிக்கலாமா? Shall we all sing, praise and worship our Lord? அருள்நாதர் கிறிஸ்துவின் சிலுவை தியானத்துக்கு நேரா நம்ம போலாமா? Can we get straight into the meditation of the Calvary of a living God? என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்ற பாடலை பாடலாமா? This song talks about the sacrifice that the Lord made for us on the cross. Oh Lord Jesus. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. பாடுங்க பாடுங்க. ஆமென். அவரை போல மாத்துறது தான் அவருடைய லட்சியம். ஆமென். His goal is to change us to be Christ-like. விண்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. விண்தூதர் போற்றிடும் பிதாவையும் விட்டிறங்கி வந்தீரே. மாட்டு கொட்டிலோ வாஞ்சித்தீரையா, எனக்காய் மாட்டு கொட்டிலோ வாஞ்சித்தீரையா. மானிடர் மேல் அன்பினா என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. Praise the Lord. What a love. என்ன அன்பு. ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயும் வரை. ஜெனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனை ஈயும் வரை. பாடுகள் உம் பங்காய் கண்டீரையா, பாடுகள் உம் பங்காய் கண்டீரையா. பாவி என்னை மீட்பதற்காய் பாடுகள் உம் பங்காய் கண்டீரையா. பாவி என்னை மீட்பதற்காகவா, என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஆராதனை செய்யுங்க. Shall we all worship him? அந்த அன்பின் ஆழத்துல ஆராதனை செய்யுங்க. The depth of his love, can we all worship him? தலையை சாய்த்திடவோ, உமக்கு ஓர் ஸ்தலமும் எங்கும் இல்லை. தலையை சாய்த்திடவோ, உமக்கு ஸ்தலமோ எங்கும் இல்லை. உம்மடி சுவட்டில் நான் செல்லவே,
போலவே முன்பாதை காட்டினீரே ராஜா. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஒப்பு கொடுக்கிறீங்களா? Can we all submit ourselves? ஆராதிக்கிறீங்களா? Can we all worship him? தலை சாய்க்க இடம் இல்லை. We had no place to rest. நம்ம அப்படியா இருக்கிறோம்? Are we like that? எவ்வளவு வசதியா இருக்கிறோம். How comfortable life we are leading. அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. But we had no place even to rest. நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய சிலுவையில் கண்ட வெற்றி. But we are having a good life just because he won on the cross. எவ்வளவு சந்தோஷமா வசதியா இருக்கிறீங்க. How happy and luxurious you இது are. எப்படி வந்தது? How did you get this? அவருடைய சிலுவையிலிருந்து வந்தது. It came from the cross. அவருடைய பாடுகள் மூலமாய் வந்தது. It came because of his persecutions. ஆராதிங்க. Can we worship him? தேவனை ஆராதிங்க. Can we worship the Lord? ஆமென். இன்பம் எனக்கினியேன் என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ. இன்பம் இனி எனக்கேன் என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ. சொல்லுங்க. நேசரின் பின்னே போக துணிந்தே, நேசரின் பின்னே போக துணிந்தேன், பாசம் என்னில் வைத்ததால் அவர். நேசத்தின் பின்னே ஏன் போக துணிந்தேன்? அவருடைய பாசம் என் மேல வச்சாரு, உங்க மேல வச்சாரு. அதனால தான் அவர் பின்னாடி போறோம். He kept his love upon us, and that is why you and me are following him right now. அவர் அன்பு இல்லாம யாரும் அவர் பின்னாடி போக மாட்டாங்க. Nobody will go behind him without the love of him. அவர் உங்களை நேசிக்கலையா? Didn't he love you? அவர் உங்களை காப்பாத்தலையா? Didn't he save you? இந்த கொரோனா வைரஸ்ல உங்களை உயிரோட வச்சில்லையா? During this period of corona, aren't you alive now? அவருடைய சிலுவை அன்புதான் அதற்கு காரணம். It is all because of the love of his cross. ஒப்பு கொடுக்கலாமா? Can we all surrender ourselves? இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருந்து கண்ணீரோடு ஆராதிக்கலாமா? Can we all stand wherever we are? சபையே, Cry upon our Lord. சபையே, Church of God. அவருடைய சிலுவையில் தான் நீ அவருடைய அன்பை கண்டுபிடிக்க முடியும். Only in his cross you can find his love. உனக்காக அவர் சிலுவையை சுமந்தார். He bore the cross for you. அது நீ உணர்ந்தாதான் நீ அவரை ஆராதிக்க Only முடியும். when you realize it, will you worship him. அவர் இந்த உலகத்தை வெறுத்தார். He disliked the world. நீ அப்படி வெறுத்தாதான் உனக்கு இந்த அன்பே புரியும். Even if you dislike the world, only then will you understand ஒப்பு his கொடுப்பாயா? love. Can you all submit yourself? ஒப்பு கொடுப்பாயா? Can we all surrender ourselves? சிலுவையின் அன்பு, சிலுவையின் அன்பின் ஆழம், The depth of the love of the cross. அதை அறிய விரும்புகிறாயா? Are you ready to know more about it? பாடு, Then sing, துதி, praise, ஆராதனை worship செய். him. Worship the Lord. கர்த்தர் இந்த ஆராதனையிலே அகமகிழ்கிறார். God is rejoicing in this worship. அவர் பட்ட பாடுகளை இந்த வேளையிலே அவர் மறந்து போகிறார். He is forgetting all the troubles that he, காரணம் அந்த பாடுகளுக்கு உங்களை பங்காய் அவர் மீட்டு கொண்டார். because he has rescued you as a part of his உங்க வாழ்க்கையை ஒப்பு persecution. கொடுக்கிறீங்களா? Are you ready to give your life for him? கர்த்தருக்காக ஜீவிக்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? Are you ready to give? Surrender அதுதான் your புத்தியுள்ள ஆராதனை. life. That is a real worship. ஒப்பு கொடுப்போம். Shall we all submit ourselves? நன்றி ஆவியானவரே. Thank you, Holy Spirit. கிறிஸ்துவின் அன்போடு எங்களை நீர் இணைத்துக் கொண்டீர். You have united us with the love of our Lord. கிறிஸ்துவின் அன்போடு எங்களை இணைத்துக் கொண்டீர். You have binded us in the love of our Christ. தொடர்ந்து உம் அன்புக்காக வாழ கிருபை தாரும். Please give us the grace to continue to live for him. உம்முடைய அன்பின் ஆழத்துல நாங்க இருந்து வாழ உதவி செய்யும். Help us to live in the depth of his love and live for him. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் உடைய சீஷர்களாய் மாற்றும். Each and every one, whoever are hearing this, oh Father, make them a கடைசி disciple of Christ. கடைசி கால அப்போஸ்தலரை எழுப்பும். Please do raise the apostles of the end time, O Lord. கடைசி கால சபையை எழுப்பும். Please do raise the end time churches, O Father. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your name alone be glorified. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' mighty name we Amen. praise. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை.
ஹல்லேலூயா. Hallelujah. இந்த நாளில் மீண்டுமாக நாம் சந்திப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving me this opportunity to meet you all once again. இன்றைய தினம் 4வது எபிசோட்ல ஆவியானவர் என்ன கற்றுத் தருகிறார் என்று நாம் கவனிப்போம். Now we are going to listen what the Holy Spirit of God is going to talk to us in this episode 4. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தயாராகாமல் வாழ்வதற்கு பல காரணங்கள் உண்டு. There are so many reasons why we are not ready for the coming of our Lord. சபையில் மக்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு என்று திரும்பவும் நாங்கள் சொல்லுகிறோம். I repeat that there are so many reasons why the children of God in the church are not prepared for the coming of the Lord. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, One important reason in it is that நம்முடைய ரட்சிப்பின் மகிமையான இந்த வாழ்வை நாம் சரியாக அறியவில்லை. We have still not known the value of the glorious life in our salvation. ரட்சிப்பை சரியாக அறிந்திருந்தால் மாத்திரமே வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். Only if we understand the salvation clearly will we be prepared for the coming. ரட்சிப்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களுக்கு ஆயத்தத்திற்கு அவர்கள் வர முடியாது. people who do not know the exact meaning of the salvation can never be prepared for the coming. கர்த்தராகிய கிறிஸ்து நமது ஆவிக்குள்ளே பிரவேசித்தார், அதுதான் ரட்சிப்பு. Salvation is nothing but Christ Jesus entering our spirit. நாம் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஆவியிலே வந்து பிரவேசிக்கிறார். The Lord God will enter into our spirit if we accept and believe him as our Lord and Savior. அதைத்தான் நாம் வேதத்திலே கொலோசியர் 1:27 நாம் வாசிக்கிறோம். This is what we see in Colossians 1:27. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Christ Jesus dwelling inside us through the glorious faith that we have on him is the secret. இந்த ரகசியம், இதை ரகசியம் என்று ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்? Why is Apostle Paul saying this as a secret? சபைக்கு இது தெரியாது. Because the church do not know this. சபைக்கு இது தெரியாததனால தான் அப்போஸ்தலர் மூலமாக கர்த்தர் ரகசியத்தை விளக்குகிறார். Since the church do not know about this, that is why Lord our God spoke through his apostles about it. புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களை அதிகமாக சபைக்கு கற்றுத் தருகிறவர் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல். Apostle Paul is the one who preaches more of the New Testament to the churches. காரணம், கிறிஸ்து இயேசுவோடு அவர் அளவில்லாமல் இருந்து அவர் ஆவியினாலே கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். The reason is that Apostle Paul was in very close relationship with our Lord Jesus through his spirit. அது மாத்திரமல்ல, அவர் சபைக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் பல பாடுகள் பட்டார். Not only that, he went through lot of tribulations and troubles for the sake of our Christ and his people. அந்த காரணத்தினால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அதிகமான ரகசியங்களை வெளிப்படுத்தினார். That is the reason why our Lord revealed so many secrets to Apostle Paul. அப்போஸ்தலராகிய பவுல் வெளிப்படுத்தியும் கூட, Even though Apostle Paul revealed the secret, சபையார் நாம் இன்னும் அறியலையே. even now, till now, the church hasn't known it very well. அதுக்கு என்ன காரணம்? What is the reason for it? அவரை போல பாடுகளுக்குள் நாம் கடந்து போக விரும்பல. We do not desire to go through the paths of tribulation that he went. அநேக ஊழியக்காரர்கள் இந்த ரகசியத்தை பிரசங்கிக்க முற்படுகிறார்கள். Many pastors tend to preach this secret, ஆனால் அதை அவர்களே விளங்கிக் கொள்ளவில்லை. but they themselves do not have a better understanding about it. எல்லாரும் நான் சொல்லல, Not everybody, ஒரு சிலர் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்றேன். only some of them haven't understood this very well. நாம் அறிய வேண்டிய ரகசியம் என்ன? What is the secret that we are to know? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது When Jesus Christ lived in this world, பிதாவானவர் அவருக்குள் இருந்தார். Abba Father was within him. இயேசு கிறிஸ்து இப்பொழுது Jesus Christ is now நமக்குள் இருக்கிறார். is living inside us.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது when Jesus Christ was living in this world, பிதாவானவர் அவருக்குள் இருந்தார். The Almighty Father was dwelling inside him. பிதாவானவரை தான் கிறிஸ்து வெளிப்படுத்தினார். Christ Jesus exposed and revealed his Father who was inside him. பிதாவானவர் சொன்னபடி தான் அவர் தினமும் செய்தார். each and every day he just did whatever Abba Father told him. அதையே தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்று விரும்புகிறார். This is what Christ Jesus desires in us today. இப்போ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியில இருக்கிறார். Jesus Christ is inside our spirit in you and me. பிதாவானவரை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினது போல As how Jesus Christ exposed his Father, நாமும் இயேசு கிறிஸ்துவை நம்மிலிருந்து வெளிப்படுத்தணும். even now we are supposed to expose the Christ that is living within us. கிறிஸ்து சபைக்கு தலை. Jesus Christ is the head of the church. நாம் அவருக்கு சரீரம். We are his body. நம்மை கிறிஸ்துவிடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. No one can ever separate us from Christ Jesus. பிரிக்க முடியாத அளவுக்கு தானே அவர் உங்க ஆவியில இருக்காரு. Isn't he that much into your spirit? அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? Are we understanding it? கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிறது என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? The spirit of Jesus Christ is within us. Are we knowing it? இதனால தான் மறுபடியும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, This is why Apostle Paul is again repeating 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 1 Corinthians 3:16. அவர் இப்படியாக சொல்லுவதை வேதத்துல நீங்க காணலாம். We can see in verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாத்தீங்களா? அறியாம இருக்கிறீங்களான்னு அன்னைக்கு எழுதினாரு. He has written, he is asking, are you not knowing it? இன்னைக்கும் நம்ம அறியாம தானே இருக்கோம். Even today we are not knowing it. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் You are the church of God, temple of God. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழுகிறார் என்றும் நீங்க அறியலையா? Don't you know that the Holy Spirit of God is living inside you? நீங்க சொல்லுங்க, நீங்க அறிஞ்சிருக்கீங்களா இல்லையா? Can you please tell me, do you know it or not? அப்ப அறிஞ்சிருந்தா அவருக்காக தானே வாழ்வீங்க. If you know it, you should have been living for him. அப்ப நம்ம உலகத்துக்காக வாழ்றோம்னா என்ன அர்த்தம்? But still we are living for the world. Then what is the meaning of it? அவர் இருக்கிறார் என்று நாம் அறிவதில்லை. We do not know that he is living inside us. ஆனா இந்த கேள்வியை ஏன் பவுல் கேட்கணும்? பின்ன Then why should Apostle Paul ask a question like this? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We have been saved. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறது. The spirit of Christ Jesus is inside us. நாம தான் இப்ப இயேசு கிறிஸ்துவை சுமந்து நடமாடுகிற ஆலயமாய் இருக்கிறோம். We are the ones who are bearing Jesus Christ within us, and we are the temple of God. நாம எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு போக முடியும். Wherever we go, we can take Christ since he is living inside us. நாம தான் அவரை சுமக்கிற உடன்படிக்கை பெட்டி. We are the covenant of ark that is bearing Christ Jesus inside us. இதற்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். This is why Christ Jesus saved us. அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? Then what is the meaning of salvation? கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குள்ளே வந்து தங்கி இருப்பது. Christ Jesus coming and staying inside us is salvation. தங்கி இருக்கிற கிறிஸ்து நம்மை அவருடைய சாயலாய் மாற்ற முயற்சிப்பது. Christ who has come inside us and is living inside us is trying to change us to be Christ-like. ஒவ்வொரு நாளும் அவருடைய சுபாவத்தை நமக்குள் கொண்டு வருவார். Each and every day he brings his characters inside us. இதற்கு அவர் தன்னுடைய கற்பனைகளை பயன்படுத்துகிறார். For this Christ Jesus uses his commandments. புதிய ஏற்பாட்டின் கற்பனைகள் தான் நம்மை மாற்றும். Only the commandments of the New Testament can change us. பரிசுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம்தான் நம் குணம் மாறும். Only when we obey to the holy commandments can our behavior and character be changed. உபவாசம் பண்ணி ஜெபிச்சா மாறாது. It cannot be changed because of our fastings. வேதத்தை கடைபிடிக்க உபவாசிக்க வேண்டும். We need to fast to obey the commandments of our Lord. அப்ப நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நம்மை நடத்துவார். Christ Jesus who is within us, he will lead us. இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? What can we know from this? கர்த்தராக இயேசு கிறிஸ்து Jesus Christ நம்மை வாழ வைக்க இந்த சரீரத்தில் வந்து தங்கி இருக்கிறார். He dwells inside us to give us life. கர்த்தருடைய நமக்கு கொடுத்த ரட்சிப்பு.
This is the salvation that Christ Jesus has given us. இதை உணராமல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன There தெரியுமா? is another reason for us not realizing it. நாம அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைச்சதுன்னு நமக்கு சரியா தெரியல. We do not know clearly what we have inherited through his blood. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். Can we turn to Romans 5:8? நான் இப்படி வாசிக்கிறேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். இப்படி மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் தன் குமாரனுடைய இரத்தத்தை சிந்த வைத்து இதன் மூலமாக நம்மை அவர் நேசிப்பதை காண்பிக்கிறார். When we were sinners, Abba Father sent his son to die for us, and through this he showed his love that he had upon us. ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன செய்வோம்? When we go to somebody's house, what will we do? அவங்களுக்கு நல்ல ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு போவோம். We will buy them sweets. அவங்களுக்கு நல்ல gift எல்லாம் வாங்கிட்டு போவோம். We will buy them gifts. எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போறீங்க? Why are we buying all this for them? அவங்களை நேசிக்கிறதான ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளம். Just to show them that you love them so much. வெறும் கையோட நம்ம போக மாட்டோம். You just can't go empty-handed to their houses. அதுபோல தான் Likewise, இந்த மனித குலத்தை ரட்சிக்க To save mankind, தான் தன்னுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட இந்த மனிதர்களை காப்பாற்ற to save the people who are made in the image of our Lord, தன்னுடைய சொந்த குமாரனையே he gave his only son. சிலுவையிலே நொறுக்க நமக்காக அவர் விட்டு கொடுத்தார். he gave his only son for us to die for us on the cross. ஆனா நம்ம நல்லவங்க இல்ல. Though we do not deserve it. நம்ம நல்லவங்களுக்கு தான் gift கொடுப்போம். We give gifts to people who are only good to us. நமக்கு சொந்தக்காரங்களுக்கு தான் நம்ம gift கொடுப்போம். We give gifts only to our relatives. நாம உண்மையிலே பாவிகளுக்கும் மோசமானவங்களுக்கு நம்ம gift கொடுப்போம். We do not go and give gifts to the sinners and the people who we don't like. அது அந்த எதிரிகளை நேசிக்காமல் இருப்பது நம்முடைய சுபாவம். Not loving our enemies is our human nature. நண்பர்களை சிநேகிப்பது நம்முடைய மனித சுபாவம். Human nature is to just love the people who love us. ஆனால் தேவனுடைய கேரக்டர் அப்படி இல்லை. But the character of God is not like that. நாம பாவிகள். We are sinners. நாம தேவனுக்கு துரோகிகள். We are wicked and traitors. அப்ப எதிரிக்கு எப்படி அன்பு செலுத்த முடியும்? How can we show a love on our enemies? மனுஷனால இதை செய்ய முடியுமா? Can humans do this? கர்த்தரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். Only Lord or God can do this. இங்கே தான் மனிதனின் அன்பும் தேவனின் அன்பும் வித்தியாசப்படுகிறது. This is where the love of the humans and love of God varies. அப்போ நமக்காக தன் மகனையே நொறுக்க விருப்பமாகி இப்படி நமக்கு சால்வேஷனை கிஃப்டா கொடுத்தார். So Abba Father gave salvation as a gift to us by giving his only son to be persecuted and to die for us on the cross. நீங்க வேணா எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17 18 நம்ம வாசிக்கலாம். John chapter 3 verses 16, 17 and 18. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா விளக்கமா வேதம் நமக்கு விவரிக்கிறது. Did you see how clearly it has been stated? தேவன் தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஒரு அன்பளிப்பாக நமக்கு தந்தார். Abba Father has given his son Jesus Christ as a gift to this world. இப்போ நம்ம ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறோம், கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம், அவர் வாங்கலைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? How will you feel if you go to your relative's house and give them a gift and they are not accepting? திரும்பி நம்ம திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். How bad will you feel to go again to their house? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் செய்கிற மனிதர்கள்கிட்ட
கர்த்தராகிய தேவன் தன் குமாரனை அறிமுகப்படுத்துகிறார். But Abba Father has introduced his son to the sinners of this world. இவ்வளவு பெரிய அன்பளிப்பு இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னா ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. Even when Jesus is giving such a big gift to the people of this world, they are not ready to accept it. ஆனாலும் இந்த ரட்சிப்பு என்ற பரிசை நாம கொண்டு போய் கொடுக்கும்படி நம்மை ஊழியக்காரர்களாய் மாத்தினார். And God has changed us into his ministers to give the people this biggest gift of salvation. தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிச்சா போதும் அவருக்கு ரெண்டு காரியம் கிடைக்கும். People who ever believe in Jesus Christ will be getting two things. அவங்க கெட்டு போக மாட்டாங்க. One, they will never be spoiled. இரண்டாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். The second one is they will receive the eternal life. நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்களே. You just keep saying that you are saved. அப்படின்னா என்ன அர்த்தம்? Do you know what it means? அவரை நீங்கள் விசுவாசித்து உங்க ஆவியிலே ஏற்றுக்கொண்டதால், you have received him in your spirit by believing him. அவர் உள்ளே வந்து தங்கி இருப்பதால், because you have believed him, he has come inside you and he is living inside you. உனக்குள் இருக்கிற மோசமான சுபாவத்தை அவர் அகற்றுவார். And because of that, the bad characters inside you is being taken off. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத பாவ சுபாவங்களை அவர் நீக்குவார். All the bad characters and behaviors inside your heart are all being cleansed by our Lord. அதனால தான் எழுதியிருக்கு, அவர் உள்ள வந்தா மனுஷன் கெட்டு போக மாட்டான். That is why it has been written that when God comes inside you, you will never be spoiled. சுவிசேஷத்தை வெளியில சொல்லும்போது, இந்த செய்தியை சொல்லும்போது, when you preach the gospel outside, பாவிகளா இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு வெச்சுக்கோங்க, when the sinners do not receive this, அவங்க கெட்டு போய்டுவாங்க. they will be spoiled. ஒரு டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், you may be a doctor or an engineer, சயின்டிஸ்டா இருக்கலாம், இந்த தேசத்தை ஆள்றவங்களா இருக்கலாம், you may be a scientist or even you may be a ruler of this world. ஆனா இயேசு கிறிஸ்து என்ற அன்பை அவங்க இருதயத்துல ஏத்துக்கலனா, but if they do not receive the love of the Lord in their heart, அவங்க கெட்டு போய்டுவாங்க. they will definitely be spoiled and destroyed. அவங்களுக்கு தேவனுடைய கேரக்டர் வராது. they will never receive the character of a Lord. அதுதான் ரட்சிப்புக்கு மிக முக்கியமான காரணம். that is the reason, very important reason of salvation. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்றாரு? what is he telling next? நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றோம் என்ன அர்த்தம்? what is the meaning of us receiving the eternal life? இந்த உலகத்துல 60 70 80 அவ்வளவுதான் நீங்க வாழ முடியும். in this world you can just live up to the ages of 60, 70 or 80. இதுக்கு தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். only for this we are living in this world. சரி, உலகத்தை வாழ்ற நமக்கு எதுக்கு நித்தியமா வாழ்ற ஒரு உயிர் தேவை? but why do we need a life that is to be lived for eternal in this world? இத தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். this is what we need to listen carefully. பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் ஆவியானவருக்கும் நீண்ட காலம் வாழக்கூடிய உயிர் இருக்கு. Abba Father, Jesus Christ and the Holy Spirit as a life that is eternal. சொல்ல முடியாத அளவுக்கு பல கோடி ஆண்டுகள் வாழ தேவனுக்கு அந்த உயிர் அந்த தன்மை உடையதாய் இருக்கிறது. God has a life that can be lived for eternity or infinite ages. that is the lifespan of a Lord. நல்லா கவனிக்கிறீங்களா? are you listening carefully? 60 70 80 வருஷம் வாழ்ற உங்களுக்கு எனக்கும், people who live for 60, 70 and 80 like you and me, அவருடைய உயிரை கொடுத்து அவரை போலவே பல கோடி வருஷம் அவருடனே வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். God desires to give a life that is eternal, that can be lived for ages. that is a thing that God gives you and me. அது உங்களுக்கு புரியுதா? are you understanding it? அந்த நித்திய ஜீவன் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. that is what is being given for you and me, the eternal life. இதை சரியா புரிந்து கொண்டாதான், whoever understands this clearly, அவருடைய ஜீவனை நான் பெற்றிருக்கிறேன், I have received his life, அவருக்கு மகனாக மாறிவிட்டேன், I have been changed into his son and daughter. பாவத்திலே நான் எங்க அம்மா வயித்துல பிறந்த மாதிரி இல்ல, I am not like how I was born from my mother's womb as a sinner. நான் இயேசு கிறிஸ்துவினால நித்திய ஜீவனால நான் பரிசுத்தமாக்கப்பட்டு புதிதாய் பிறந்திருக்கிறேன். I have become holy and I have been reborn through Christ Jesus. இது நிக்கோதேமுக்கு புரியல. even Nicodemus did not understand this. அதான் கர்த்தராகிய இயேசு அவர்கிட்ட சொல்றாரு. that is why God is telling him this. நீ இவ்வளவு பெரிய போதகனா இருந்தா இது உனக்கு தெரியலையான்னு கேக்குறாரு. even you being such a big preacher, you do not know this.
நமக்கும் புரிய மாட்டேங்குது. Even we don't understand it. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தருடைய அன்பை நோக்கி நாம் அவருடைய நெருங்கி அவரோட வாழல. Still we aren't close to God as that much in His love. அப்போ அவரோடு நீண்ட காலம் வாழ போகிறோம். So we are going to live a life that is eternal. இப்போ பாருங்க 18ஆம் வசனத்துல என்ன இங்க எழுதி இருக்குன்னா, Can we see in verse 18? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். He who believes in him is not condemned. இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்பாதவன், He who is not ready to receive Jesus Christ in his heart, அவன் நரக பாதாள தண்டனைக்கு தப்ப முடியாது. he can never escape the hell. நீங்க யோசிச்சு பாருங்க. You think and see. ரட்சிக்கப்படாத மக்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. Can you turn back and look at the people who are not yet saved? உங்க உறவினர்ல பாருங்க, உங்களுடைய சகோதரர்லாம் பாருங்க. Can you look into your relatives and your siblings? அவங்க ரட்சிக்கப்படல. They are not yet saved. தேவன் அவர்களுடைய ஆவிக்குள் வரல. The Lord God has not entered their spirit. அவங்க பரிசுத்தமாக முடியாது. They cannot become holy. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. They haven't received Jesus Christ yet. முடிவு என்ன தெரியுமா? You know what is the end of them? அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும், How big they are, how rich they are, எவ்வளவு பெரிய ராஜாக்களா இருந்தாலும், how big kings they are, அவங்க பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. they will definitely enter into the hell. This is what the Bible says. நாம முதல்ல பாவியா இருந்தோம். We were first sinners. அது நம்முடைய பழைய நிலைமை. That is our old situation. இப்பொழுது நாம் Now we are, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், by the blood of our Lord Jesus, நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறினோம். we have become sons of Him. இதைதான் ரோமர் 5:8 எழுதியிருக்கிறது. This is what is written in Romans 5:8. ரோமர் 5:9 என்ன இருக்கு? What is in Romans 5:9? இயேசுவின் இரத்தம் சிந்துதலால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். We have become righteous because of the blood that Christ has shed for us. இயேசுவின் இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதனால, Since because the blood of Christ is shed for us, நாம் அவரை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, on the day that we accepted Him, அன்னையிலே நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்தார். from that day on God has forgiven all the sins that we have committed earlier. நம்மை நீதிமானாக மாற்றினார். God has changed us into righteous people. இதைதான் ரோமர் 5:9 எழுதப்பட்டிருக்கிறது. This is what is written in Romans 5:9. இதுல இன்னும் நம்ம தெளிவா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. There is another thing which we need to know very clearly. ரோமர் 5:10 நீங்க வாசிச்சா, If you read in Romans 5:10, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த வசனத்துல ரோமர் 5:10 முதற் பகுதியை நம்ம கவனிக்கணும். We need to listen carefully to the first part of Romans 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். We were enemies of God, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, but through the death of His Son, பிதாவானவருக்கு முன்னாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். we have been reconciled before our Father. பிதாவானவர் இப்பொழுது நம்ம எப்படி பார்க்கிறாரு? How is our Father God looking us? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து மரித்ததனாலே நாமும் இயேசுவோட மரித்தோம் என்றுதான் நம்மை பார்க்கிறார். Since Christ Jesus died for our sins, we are also dead in the sight of our Father. என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து நாம் அவருடைய மரணத்துக்குள்ளானோமோ, On the day we got baptized, it is when we are dead along with Christ for our sins. நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் நாம் தண்ணீரில் இறங்கும் போதே கல்லறையில் இறங்குவதுக்கு அர்த்தம். We have buried all our sins in the water, just like in the burial ground. கிறிஸ்துவுடைய மரணத்திலே நம்மையும் நாம் மரித்தோம் என்று நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். We have offered us to die along with Christ on the cross. மரித்ததனால நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் பிதாவானவர் பார்க்க மாட்டார். Since we are dead along with Christ, our Father God will never look into our sins. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதே நம்முடைய பாவங்களையும் தம்மோடு சேர்த்து மரிக்க வைத்தார். When Jesus Christ died for us, He made our sins die along with Him. அதனால தான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை பார்த்து நம் ஜெபத்தை கேட்க பிதாவானவர்
தயாராகிறார். That is how a Father God could hear our prayers that are covered by the blood of Jesus Christ. இப்போ நாம நீதிமான்கள் என்ற பெயரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். Now we have received the name righteous through Jesus Christ. சரி, நீதிமான்கள் என்று நம்ம பேர் வாங்கிட்டோமே, நம்ம ஏன் நீதிமான்களாக வாழல? It is good that we have been named righteous, but why aren't we living a righteous life? ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம நீதிமான்கள் ஆயிட்டோமா இல்லையா? Haven't we become righteous after our salvation? அப்படிதானே வேதம் சொல்லுது. That is what our Bible says, right? ஆனா நீதிமான்களா ஏன் நம்ம வாழல? But why aren't we living a righteous life? அது காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason for it? இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை எல்லாம் நாம் கடைபிடிக்கல. We are not following the righteous acts of Christ Jesus. இப்போ நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு நீதிபதியை பார்க்குறீங்க. When you go to a court, you see a judge there. நீதிபதி எதை வைத்து நீதி செய்கிறார்? How is the judge giving judgment? அவருடைய சட்ட புஸ்தகத்தில் இருக்கிறதை பார்த்து அவர் நீதி செய்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்படித்தான் நீதியின் புஸ்தகத்தாலே நீதி செய்கிறார். He gives judgment according to the law that is written in his book of law. அப்ப நாம எப்படி வாழணும்? But how should we live? நீதிமான் என்ற பெயரை இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிட்டார். God has called us righteous. ஆனா நீதிமான் தான் இவன் சொல்லி பிதாவானவர் எப்படி ஏத்துக்குவாரு? But how will our Abba Father accept that we are righteous? அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா, What we need to do for it is, இந்த நாம் கடைபிடிக்க வேண்டிய நீதி அல்லது சட்டத்தை நாம் கடைபிடித்து வாழும்போது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவோம். if we obey to the commandments and walk according to the commandments written in the Bible, then will we become righteous. கர்த்தருடைய சட்டத்தின்படி, புதிய ஏற்பாட்டின் கற்பனைகளின்படி வாழும்பொழுது தான் நாம் நீதிமான்களாக வாழ ஆரம்பிக்கிறோம். Only when we obey the commandments in the New Testament, we will start to live a righteous life. புதிய ஏற்பாட்டின் கட்டளைகளை பிரசங்கிப்பதால் மாத்திரம் அல்ல, Not just because of preaching the commandments in the New Testament. கர்த்தருடைய கட்டளைகளை நாம் வாசிப்பதால் மாத்திரம் அல்ல, Not only by reading the commandments of அந்த our Lord. கட்டளையின்படி நடக்கும் பொழுது Only when we live accordingly, அந்த கற்பனைகள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தப்படுத்தும். those commandments will slowly start to change us and make us holy. அதுதான் கிறிஸ்துவானவர் சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். That is what Christ Jesus said, make them holy through your truth. சபையே, Church of God, தியானமா இருக்கிறாயா? நீ இதை விசுவாசிக்கிறாயா? are you wise and are you believing it? சபையே, நாம் நீதிமான்கள் ஆனோம் என்று பெயர் வந்துருச்சு. Church of God, we have been named righteous. ஆனால் வேதத்தின்படி வாழ்ந்தால் மாத்திரம்தான் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். But only when you live according to the commandments of the Bible will you become righteous. எப்படி இந்த கற்பனைகளை நாம கைக்கொள்றது? How can we walk according to these commandments? அது கஷ்டம். It is very difficult. நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான். But for the reason for you not to suffer. நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். For the reason for you and me to learn. ரோமர் 5:10 இப்படி எழுதியிருக்கிறது, Romans 5:10 says like this. ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். How much more, having been reconciled, shall we be saved through his life? ஜீவனாலே ரட்சிப்பு. Salvation through life. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, அந்த ஜீவனாலே தினதோறும் ரட்சிப்பு. His life is within us and because of it we are saved every day. ஆவியானவர் நம்மை நடத்தும் போது சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதனால் உண்டாகிற தினசரி ரட்சிப்பு. The salvation that we receive through the submission to the leading of the Holy Spirit. இதுதான் தினசரி ஆத்தும ரட்சிப்பு. This is the salvation that takes place in our soul each and every day. அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் ஆத்தும ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். Apostle Paul says, strive to fulfill the salvation of your soul. எனவே நாம் வேதத்தின்படி நடக்க நம் இருதயத்தை திருப்புவோம். And so we need to turn our hearts to walk according to the commandments of the Bible. இந்த நீதியின்படி வாழ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. May the Holy Spirit of God lead us to walk in this righteousness. இப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் சரியாக உணரவில்லை என்பதால், Since we did not understand the salvation clearly, நாம் வருகைக்கு ஆயத்தமாகவில்லை. we are not yet prepared for the coming. புரிஞ்சுச்சுங்களா? Do you understand it now? நாம் வேதத்தின்படி வாழாவிட்டால்
if we do not live according to the Bible, அவருடைய வருகை நமக்கு தெரியவே தெரியாது. we will never know his coming. நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? Can we all submit ourselves நம்ம now? ஒப்பு கொடுக்கலாமா? shall we all submit ourselves now? நம்ம ஒப்பு கொடுப்போம். Now let us submit ourselves. நாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிறதான இந்த பாடலை பாடி நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. From the bottom of our hearts, as we sing this song, let us all submit ourselves. உகந்த காணிக்கையாய் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, I offer you my life as a perfect offering, Lord. உகந்த காணிக்கையாய் நாம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுங்க. Surrender yourself and your lives to our Lord. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பற்றி நான் கவலை இல்லாம இருக்கிறேனே. I am not worried about such a big salvation that is given to me. இது எவ்வளவு பெரிய தவறு. What a big mistake is this. அவருடைய ரட்சிப்பையே எனக்கு புரிந்து கொள்ள முடியலையே. I couldn't understand his salvation. தேவஜனமே, இன்று புரிந்து கொண்டாய். People of God, you have ஒப்பு understood கொடுப்பாயா? it better today. ஒப்பு கொடுப்பாயா? Shall we all submit ourselves? Can you submit yourself? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுப்பேனையா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் என் வாழ்க்கையை முகர்ந்து மகிழுமையா. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்களா? தகன பலியானே, அக்கினி இறக்கி விடும், என்னை முற்றிலும் எரித்து விடும். உங்க அக்கினி இறக்கி விடும், என் வாழ்க்கையை முற்றிலும் பரிசுத்தமாக்கும். உகந்த காணிக்கையா அப்பா ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையா என்னை தினமும் மாற்றுங்க ஐயா, சுகந்த வாசனையா என் வாழ்க்கைய மாத்துங்க ஐயா. ஒப்பு கொடுக்கலாமா? தேவஜனமே, பெற்ற ரட்சிப்பை விட்டுடாதீங்க. Do not let go the salvation. தகப்பனாகிய கர்த்தர் பிதாவானவர் உனக்கு கொடுத்த அன்பளிப்பு தான் ரட்சிப்பு. Salvation is the gift that our Abba Father has given to you. அதை இழந்து விடாதே. Do not let go of it. இன்று முதல் ரட்சிப்பை பற்றி கொண்டு நீ வாழ ஆரம்பி. From this day on, hold to the salvation firmly and live accordingly. இன்னிலிருந்து அவருக்காக வாழ்வீங்களா? Can you live for him from today on? பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்துக்குவீங்களா? Can you please save the salvation that you have received? ஒப்பு கொடுங்க. Can you all submit yourselves now? நான் பெற்ற ரட்சிப்புக்கு ஏற்றபடி வாழ்வு ஆண்டவரே. I will live according to the salvation that I've received, Lord. அவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. Please do ask forgiveness to அவரை him. போல வாழுங்க. Please do live a life like Christ life. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is a Christian life. அப்படி வாழுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and everyone who is living according to God that. bless you all. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9841880885 9962850502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.